ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய், கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வெல்லம், இந்த 3 இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எண்ணெயில் பொரிச்ச உணவெல்லாம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஈஸியாக பண்ணலாம், அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியானதும் கூட. ஸோ இந்த ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கப் போல் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தேங்காயை நான் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அது வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதும் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த தேங்காயோடு சேர்த்து இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து விடணும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை வறுத்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து வறுக்கிறப்போ மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த தேங்காயும் இந்த கோதுமை மாவும் சேர்ந்து வறுப்பட்டு வரப்போ ஒரு நல்ல மணம் வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்க அப்படின்னா அந்த மாவு வந்து கருத்து போயிடும், சரியாக வறுப்படாது. அதனால் இதை வறுக்கிறப்போ மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது வந்து நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதை வறுக்கிறப்போ நம்ம கரெக்டாக வறுத்தோம் அப்படின்னா தான் இது வந்து இந்த ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும். அப்படின்லாம் லைட்டாக கோதுமை மாவு வாசம் வர மாதிரி இருக்கும். அதனால் இதை வறுக்கிறப்பையும் இந்த தேங்காயும் கோதுமை மாவும் சேர்ந்து ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இது வந்து கரெக்டாக வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லம் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் அப்படின்றது வந்து ஒரு சரியான ஸ்வீட்னஸில் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தியாக ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 கப் அளவு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றின வெள்ளை கரைசலை மறுபடியும் இதிலே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். இல்லை நீங்கள் வேறு பேன் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே தான். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த வெள்ளை கரைசலை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை நான் தட்டிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் தூளாகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனாலும் ஓகே தான். இது வந்து ஆப்ஷனல். இந்த வெல்லம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச கோதுமை மாவு, அதுக்கப்புறம் தேங்காயை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு ஆட் பண்ணதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறப்போ கட்டி பிடிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இதை வறுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது கட்டி பிடிக்காது. அதே நேரத்தில் இதை வந்து கலந்து விடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் தான் ஆகும். இது இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 4 முந்திரியை நெய்யில் வறுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் வேர்க்கடலையை நெய்யில் வறுத்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே கூட இதை நீங்கள் சும்மா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா ஆற விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது லட்டு மாதிரி பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குமோ அப்படின்னலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை டக்குன்னு லட்டு மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி லட்டு மாதிரியே நம்ம எல்லாத்தையும் மேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையுமே லட்டுவாக மேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நான் கொஞ்சமாக துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் இது எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மேலே தேங்காய் கோட் பண்ண வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக காலி பண்ணிடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக துருவன தேங்காவை வச்சியோ இல்லை டெசிகேட்டட் கோகோனட் வச்சியோ இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம மேக் பண்ண லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.